வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக முன்னெடுக்கப்பட்டும் இருந்தது. இதன்போது 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டும் இருந்தன. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக 9 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக 90 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டது. அத்தோடு 11 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 101 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த 2 புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமை தான் அந்த ஸ்கேன் பரிசோதனை எப்போது செய்யப்படும் என்பதை பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாளை 2ஆம் கட்டத்தின் 22ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கும். இதுவரை மொத்தமாக இந்த அகழ்வு பணியில் 46 சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன. இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக இனிவரும் காலங்களில் அறியக்கூடியதாக. சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 21ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் நீதவாணி ஆனந்தராஜா அவர்கள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக 9 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக 90 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டது. அத்தோடு 11 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 101 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த 2 புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமை தான் அந்த ஸ்கேன் பரிசோதனை எப்போது செய்யப்படும் என்பதை பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாளை 2ஆம் கட்டத்தின் 22ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கிறது. இதுவரை மொத்தமாக இந்த அகழ்வு பணியில் 46 சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இல்லை, விசேஷமாக இல்லை. இரும்பு துண்டுகள், கற்கள் போன்ற சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன. இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக இனிவரும் காலங்களில் அறியக்கூடியதாக இருக்கும். அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சிந்துபாத்தி இந்து மயான அங்கத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அது சம்பந்தமாக சில கட்டளைகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திலும் நகர்த்தல் பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதுதான் அவர்களுடைய புலன் விசாரணை எவ்வாறு செல்கின்றது என்று சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஆம், ஆரம்பத்தில் சிந்துபாத்தி இந்து மயான பொறுப்பாக இருக்கின்ற அங்கத்தவர்களிடம் ஏற்கனவே இங்கு சிசிடிவி கேமராக்கள் 2
அது சம்பந்தமாக பொருத்தப்பட்டிருந்தன. அந்த அங்கத்தவர்கள் 3 அந்த சிசிடிவி கேமராவின் அதன் வரும் விடயங்களை அதன் ஒளிப்பட பொருட்களை பார்ப்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது. அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது 3 பேரிடம். ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த 3 பேருடையது ஒரு ஆளுக்கு மட்டும் அதனை பார்ப்பதற்கான அனுமதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று புதிதாக 2 சிசிடிவி கேமராக்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 சிசிடிவி கேமராக்கள் இப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்றன.